அது சந்தோஷம் வரும். என் பேர் வந்து கவிராஜ். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற பண்டாரம்பட்டி கிராமத்தில் தூணா தீக்கிய தொடக்கப்பள்ளியில் நான் படிக்கிறேன். எங்கள் சார் வந்து பாடம் நடத்தச்சில நாங்கள் வந்து சார் எங்களை விமானத்தில் கூப்பிட்டு போவீங்களான்னு கேட்டோம். சார் கூப்பிட்டு போகிறேன்னாங்க. மெட்ரோ ட்ரெயின்லேயும் கூப்பிட்டு போகிறேன்னாங்க. அங்கே சார் வந்து ஃப்ரீயாக தான் விமானத்தில் கூப்பிட்டு போகிறாங்க. விமானத்தில் சென்னைக்கு போய் இறங்கி அங்கேருந்து வண்டலூர் ஸூக்கு போய் அதுக்கடுத்து மெட்ரோ ட்ரெயினில் சுற்றுவோம். அதுக்கடுத்து சாருக்கு வந்து ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எப்படி இருக்குது ஃப்ளைட்டில் போகிறது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் எப்சிக்ரேனா. நான் பண்டாரம்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் தூணாதேக தொடக்கப்பள்ளியில் படிக்கிறேன். எங்கள் பாடத்தில் வந்துட்டு விமானம் எல்லாம் வந்துச்சு. நாங்கள் சார்கிட்ட கேட்டோம். உடனே சார் வந்துட்டு எங்களை ஃப்ரீயாக கூப்பிட்டு போனாங்க. என் கூட 20 பேர் வந்தாங்க. எங்கள் 20 பேர்த்தையும் சார் ஃப்ரீயாக தான் கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் இங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறி சென்னை போவோம். சென்னைக்கு போய் வண்டலூர் ஸூவை சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் அப்படியே ட்ரெயின்லேயும் ஏறி போவோம். எங்களுக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப மகிழ்ச்சி. கூப்பிட்டு போன சாருக்காக நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். என் பேர் ஜான்சி மேரி. நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து பண்டாரம்பட்டி கிராமத்துலேருந்து வர்றோம். நாங்கள் படிக்கிற தூணாத்தி அந்த டிடிடிஎஸ் ஸ்கூலில் வந்து எங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு பாடத்தில் வர்றதுனால இந்த ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. வண்டலூர் ஸூ கூப்பிட்டு போகிறாங்க. பிள்ளைங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இது வந்து சார் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. எங்களால் கூப்பிட்டு போக முடியாது, அப்படி கஷ்டப்பட்ட சூழ்நிலை தான். ஆனாலும் இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடவுளாக பார்த்து கொடுத்த கிருபை தான். அதுக்காண்டி நாங்கள் நெல்சன் பண்ணுற தலைமை ஆசிரியருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் தூணாத்தி இயக்க தொடக்கப்பள்ளி பண்டாரம்பட்டியிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் வந்து வழக்கமாக பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அந்தந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறது எனக்கு வழக்கம். அதனால் இந்த டைமில் வந்து போக்குவரத்து பற்றியும் விலங்குகள் பற்றியும் சோசியலில் போக்குவரத்து பற்றி படித்தோம். சயின்ஸில் வந்து விலங்குகள் பற்றி பாடம் வரும்போது விலங்குகள் பாடத்தில் வண்டலூர் ஸூவை பற்றி இருந்துச்சு. அப்போ பிள்ளைங்க எல்லாருக்கும் வண்டலூர் ஸூனாலே என்னென்னே தெரியல. ரெண்டாவது போக்குவரத்து படிக்கும்போது அவங்க வந்து வீட்டில் மினி பஸ்ஸு அப்புறம் பைக்கு இந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் மீனவட்டான ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் கூட அவங்கள ரயிலில் ஏறி பழக்கம் இல்லை. உடனே அவங்களுக்கு ட்ரெயின் ஃப்ளைட்டு இதெல்லாம் ஒரு எட்டாத ஒரு கனியாக இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களாம் ரொம்ப ஆசையாக கேட்டாங்க. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து அதை கொடுக்க தகுதி கிடையாது. ஆனாலும் எப்படியோ பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சொந்த செலவில் நாங்கள் 20 பேர் போகிறோம். 18 பேர் பிள்ளைங்க, பேரண்ட் 2 பேரை பிள்ளைங்க வர்றதுனால கூப்பிட்டு போகிறோம். மொத்தம் 20 பேர் போகிறோம். பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அவங்க எப்போவுமே வானத்தை நோக்கி பார்க்குறவங்க இப்போ வானத்தில் பறக்க போகிறாங்க. அப்புறம் அங்கே போய் சென்னையில் வண்டலூர் ஸூ போய் பார்த்துட்டு மெட்ரோ ட்ரெயின் பாடம் இருக்குது. அதே இப்போ இருப்பு பாதை பாடத்தில் மெட்ரோ ட்ரெயின், சென்னை மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. அதனால் அங்கே எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறுறோம், மெட்ரோ ட்ரெயினில் போகிறோம். வரும்போது முத்துநர் எக்ஸ்பிரஸில் ட்ரெயினில் பயணிக்கிறோம். ஆக ஃப்ளைட்டு ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் எல்லா விதமான சூழ்நிலையிலும் பிள்ளைங்க வந்து ஒரே நாளில் என்ஜாய் பண்ணுறாங்க. அதோடு கூட வண்டலூர் ஸூ முழுவதும் சுற்றி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நான் இதை எனக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறது நான் பெருசாக நினைக்கிறேன். நன்றி சார். நம்பரை உள்ளே போனால் வீடியோ மட்டும் எடுத்துக்கணும். யார் போடுவா வீடியோ எடுத்து போட்டு சொல்லிடுவோம். வீடியோ எடுத்து செல்லுங்க. சார் இல்லை நம்பர் வாங்கி நம்பர் வாங்கி அவர் இங்கூர் பண்ணுறது சார் நம்பர்
இல்லை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆமாம். சிங்கராக போங்க, ஒரு செக் பண்ணுவாங்க. உங்கள் ஐடியும் கோடி மாதம் கிடைச்சி யாருக்கு கொடுத்தாருங்க ரைட்டா? இழுக்கும்போது எடுத்துடாத திரும்ப
அப்படிங்கிற சைடை எடுத்துட்டு போ